சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இல்லை, இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 25 வருஷம் உச்சத்தில், கேரியரின் உச்சத்தில் இருந்தாருன்றாங்க இல்லையா. சிங்கிளாக இருந்தார். ஆடியோ ரைட்ஸ் ப்ளஸ் சம்பளம்ங்கிறதான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு இந்த ஆடியோ ரைட்ஸ் உடைய உரிமையை கொடுத்துருங்க, ப்ளஸ் சம்பளம் ஒரு 4 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் ஏதாவது சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறார். அவர் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா HMVன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒருத்தர் பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு சுப்பிரமணியன். ஆல் இண்டியா ரேடியோவில் போடக்கூடிய பாட்டில் ஆல் இண்டியா ரேடியோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா இலங்கை வானொலி நிலையம், அதான் ரெண்டுல தான் தமிழ் பாட்டு போடுவாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்புவாங்க. ராயல்ட்டி மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியானது, அதை தயாரிப்பாளருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து அன்னைக்கு உள்ள பிஸ்னஸ். காலையில் எனக்கு கையில் காசே இல்லை, இல்லாத டேட் கொடுத்துட்டாரு, யாரோ புதுமுகங்களை வச்சுட்டேன், ஒரு படத்தை நான் பூஜை போடுறேன்னா அன்றைக்கி நைட் எனக்கு அந்த படத்தை பிஸ்னஸ் ஆயிடும். இப்போ இந்த சரிகம நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 140 படம் 1977 2001 வரைக்கும் 140 படத்துக்கு மேலே ரைட்ஸை வாங்கிறாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப்ல யூஸ் பண்ணுறதுக்கு, படங்களுக்கு யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் ரைட்ஸ்னு வாங்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸு, இந்த குட் பேட் அக்ரிலாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் தான் வாங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு, சரிகமாக ஒரு வழக்கு போடுறாங்க, எங்கள்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது, தயாரிப்பாளர் எங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு டெல்லியில் கோர்ட்டில் போட்டோன்னே டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு தடை கொடுக்குறாங்க. இவர் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தடை கொடுத்துட்டாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை கொடுத்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல், அந்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு இளையராஜாட்ட வந்துடுறாரு. இளையராஜா வந்துட்டு என்ன வாங்கிட்டியா சைன் பண்ணா, இல்லை அவங்க சைன் போட மாட்டேங்கிறாங்க, அவங்க லகரியில் பேசுகிறாங்களாம், லகரி கேட்கக்கூடிய அமௌண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வர்றப்ப இப்போ 2 பேர் தரப்புலையும் ஒரு கான்வர்சேஷன் வந்து, அப்புறம் நம்ம காம்பவுண்டில் நீங்கள் திருப்பி படம் பண்ண முடியாது, இவங்க பாட்டு எடுத்தாலும் நீங்கள் பயன்படுத்துறீங்க, அப்போ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்குறதுல என்ன இருக்கு, ஒரு மாலையை போட்டுட்டு உங்க பயன்படுத்திக்கிறோம் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது இவங்களுக்கு ஒரு ஈகம், நம்ம தான் காசு கொடுத்து வாங்குறோம், இவங்கள்ட்ட ஏன் போகணும், ஒரு டிஜே போதுங்க, மிக்ஸ் பண்ணி 4 ட்ராக்கை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டிஜே போதுமே, நீங்க எதுக்கு மியூசிக் டேரக்டர்னு உட்காந்துருக்கீங்க, எதுக்கு 10 கோடி வாங்குறீங்க, 15 கோடி வாங்குறீங்க, ரீரெக்கார்டிங்லையும் சொதப்புறீங்க, பாடல்ல கம்போஸ் பண்றதையும் சொதப்புறீங்க, ஏதாவது 2 பாட்டு கிட்டானா போதும், உடனே எல்லா பேரும் திப்பு திப்பு அந்த பக்கம் போறது, அந்த படம் எழுந்து போச்சு உடனே திப்பு திப்பு இந்த பக்கம் வரும். ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நிறைய இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் புது படங்களில் வந்து பாட்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நம்ம இளையராஜா அவர்கள் வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு, அதுக்காக வந்து கேஸ் போட்டிருக்காரு, நிறைய பார்த்துருப்போம். இப்போ அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சரிகமா போட்டிருக்காங்க. எதனால இது நடந்துச்சு, முக்கியமாக அவரோட முழு படத்துக்குமே வந்து இவங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னதா ஒரு நியூஸும் வந்துருச்சு. இப்படி முதலுக்கே வந்து மோசமான காப்பிரைட்ன்ற மாதிரி இருக்கு சார், எப்படி பாக்குறீங்க இதை? ஏன் இந்த இல்லை, இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 25 வருஷம் உச்சத்தில், கேரியரின் உச்சத்தில் இருந்தாருன்றாங்க இல்லையா. சிங்கிளா இருந்தார், அவர் மட்டும்தான் ராஜா, அவரை தவிர யாருமே அங்கே கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 லாங்குவேஜ்லையுமே ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டா 4 லாங்குவேஜ்லையும் போட்டிருப்பார், 4லையுமே கிட்டு. அப்படி ஒரு பெரிய அளவில் இன்னைக்கும் கேரளாவில் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கன்னடத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு சவுத் இந்தியா முழுவதுமே ஒரு கொடி கட்டி பிறந்தவர், காம்படிஷனே இல்லாமல், எதிரிகளே இல்லாமல் அப்படி ஒரு இடத்துல இருந்தவர் தான் இளையராஜா. அந்த காலகட்டங்களில் அன்னக்கிளி தொடங்கி வரிசையாக அன்றைக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் படத்துக்கு கமிட் பண்ணுறப்ப ஆடியோ ரைட்ஸ் ப்ளஸ் சம்பளம்ங்கிறதான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு இந்த ஆடியோ ரைட்ஸ் உடைய உரிமையை கொடுத்துருங்க, ப்ளஸ் சம்பளம் ஒரு 4 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் ஏதாவது சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாரு. அவர் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா HMVன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒருத்தர் பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு சுப்பிரமணியன். அவரும் இவரும் பார்ட்னராக இருந்துட்டுனா HMV கம்பெனியில் இதெல்லாம் இந்த ஆடியோ வரும், ரெக்கார்டாக வரும். LB ரெக்கார்டு, EB ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும், பெருசாக ஒன்று இருக்கும், சிறுசாக ஒன்று இருக்கும். அதெல்லாம் இந்த பாட்டு கேட்க முடியும். முதல்ல நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு 2 வழி தான். ஒன்று வீட்டில் ரெக்கார்ட் பிளேயர் வச்சிருக்கணும், இவ்வளோ பஸ் இருக்கும், சுற்றிட்டு இருக்கும், அதில் அந்த ரெக்கார்டு எடுத்து வச்சு, அந்த நீடில் மாதிரி ஒன்று இருக்கும், எடுத்து வச்சு அதில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். இல்லைன்னா ரேடியோவில் போடுவாங்க. இதுதான் பாட்டு கேட்கறதுக்கான உங்களுக்கான வழிமுறைகள், வேற இடமே கிடையாது. அதிக பெரிய பணக்கார வீட்டில் ரெக்கார்ட் கேசட்ஸ் வச்சுருப்பாங்க, அதுதான் இருக்கும். அதற்கு பிறகுதான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு. அப்போ உள்ள காலகட்டங்களில் இளையராஜாவை புக் பண்ண வர்ற தயாரிப்பாளர்கிட்ட இளையராஜா சம்பளமும் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸும் கொடுத்துருவாங்க. ஆடியோலாம் அப்போ பெருசாக போகாது, இந்த 2 பிளாட்ஃபார்ம் தானே இருக்குது. ரேடியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான், FM கூட கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவில் போடக்கூடிய பாட்டில்
ஆல் இந்தியா ரேடியோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா இலங்கை வானொலி நிலையம், அதான் ரெண்டுல தான் தமிழ் பாட்டு போடுவாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை நேர தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்புவாங்க. ராயல்டி மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியானது, அதை தயாரிப்பாளருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுதான் வந்து அன்னைக்கு உள்ள பிசினஸ், ஆடியோ பிசினஸ் இதுதான். அப்போ இளையராஜாவுக்கு இளையராஜா மியூசிக்னா அந்த படத்துக்கு மினிமம் கேரண்டி மூவி. இளையராஜாவை வைத்து ஒரு படத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஏரியா முழுவதும் வித்துரும். காலையில எனக்கு கையில காசே இல்லை, இளையராஜா டேட் கொடுத்துட்டாரு, யாரோ புதுமுகங்களை வச்சுட்டேன், ஒரு படத்தை நான் பூஜை போறேன்னா நைட் எனக்கு அந்த படத்தை பிசினஸ் ஆயிடும். ஆல் ஏரியா மார்க்கெட்டே இளையராஜா தான். இளையராஜா ஒரு 6 பாட்டு இருக்குன்னா படம் ஓடிடும்பா, பாட்டை பாக்குறதுக்காக வருவாங்கல்ல. அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு 5 சென்னை சிட்டி, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து காசை கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் படத்தை எடுத்துடலாம். அப்படி படம் எடுத்து தயாரிப்பாளர் எத்தனை பேர் இருக்காங்க. இளையராஜா அப்படி பல பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல ஒரு ஆடியோ ரைட்ஸோட சம்பளம் சேர்த்து, சம்பளத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாரு. இது போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, சோசியல் மீடியா காலங்கள் மேலோங்கி வருது. அதுக்கு இடையில வந்து ஒரு கதை இருக்கு. எஸ்எம்இலையும் இவருக்கும் அந்த சுப்பிரமணியத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுவும் ஒரு வழக்கு கோர்ட்ல இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ரெக்கார்ட்ல இருந்து கேசட் வருது, கேசட்ல இருந்து பென்ட்ரைவ் வருது, சிடி வருது. அப்புறம் இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, சேட்டலைட் சேனல் வந்துருச்சு, மொபைல்ல கேட்குறோம், ஃப்ளைட்ல போறப்ப கேட்குறோம், நிறைய தளங்கள்ல பாட்டு கேட்கறதுக்கு ராயல்டி பணம் வருது. ராயல்டி பணம் வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து இதுக்கு முழுவதுமாக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஐபிஆர்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒன்று. அது பாம்பேல இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திரைப்பட பாடல் எல்லாம் அதில் அந்த சொசைட்டியில் வந்து மெம்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு தயாரிப்பாளர்னா என்கிட்ட ஒரு 10 படம் இருக்குது. இந்த படத்தினுடைய பாட்டு நான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா, இப்போ அந்த பாட்டை வந்து ஒருத்தர் படத்தில் பயன்படுத்துறதுக்கோ, ரேடியோவில் பயன்படுத்துறதுக்கோ, மொபைலில் பயன்படுத்துறதுக்கோ, இல்லை ஃப்ளைட்டில் பயன்படுத்துறதுக்கோ ஐபிஆர்எஸ்ல வந்து பெர்மிஷன் என்ஓசி வாங்கிக்கலாம். ஐபிஆர்எஸ் அமௌண்ட்டை வாங்கி டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கரு, லிரிக் ரைட்டர், தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால தான் மற்ற இசையமைப்பாளருக்கு இந்த பிரச்சனை வர்றதில்ல. எல்லாருமே ஐபிஆர்எஸ்ல இருக்கிறாங்க. இளையராஜாவும் ஐபிஆர்எஸ்ல இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஐபிஆர்எஸ் வெளியே வந்துட்டார். வந்துட்டு இவரே ஒரு லீகல் டீமை வச்சு இவரே லீகல் பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த சரிகம நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 140 படம் 1977 இருந்து 2001 வரைக்கும் 140 படத்துக்கு மேல ரைட்ஸை வாங்கிறாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ், ஆப்ல யூஸ் பண்றதுக்கு, யூடியூப்ல யூஸ் பண்றதுக்கு, படங்களுக்கு யூஸ் பண்றது டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிறாங்க. வாங்கின பிறகு என்ன பண்றாங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ், இந்த குட் பேட் அக்ரி எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் தான் வாங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்க பயன்படுத்துறாங்க. இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு. சரி, இவர் ஏப்பா நோட்டீஸ் அனுப்புறாரு, இவருக்கு என்னப்பான்னு கேட்குறப்ப, நம்ம 1950 கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பிரைட் ஆக்ட்ல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல 50 வந்து காப்பிரைட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அந்த சட்டம். அதுல என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுல ஒரு கிளாஸ் இருக்கு, இன்டெலெக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அறிவுசார் சொத்து உரிமை. நீங்க அது வந்து சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, பாட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஓனா கிரியேட் பண்ற எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க ஒரு படம் வரைஞ்சாலும் சரி, ஒரு சிலை செஞ்சாலும் சரி, எதை நீங்க உங்களுடைய மைண்ட்ல தோன்றதுல உருவாக்குற விஷயம், அது வந்து பாட்டு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே அந்த ஆக்டுக்கு பொருந்தும். இப்ப நீங்க உருவாக்குன ஒரு படத்தை எடுத்துட்டு போய் அவரை ரீக்ரியேட் பண்றாருன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒரு சிலையை உங்களை மாதிரி ஒருத்தர் செய்யறாரு, நீங்க செஞ்ச சிலையை ரீக்ரியேட் பண்றாருன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், என்ஓசி வாங்கணும். இது சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை இவர் கையில் எடுத்துட்டாரு. 1950 வந்து அந்த இன்டெலெக்சுவல் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த அறிவுசார் சொத்துரிமை எனக்கு சொந்தம். அப்ப நீங்க அதை ரீக்ரியேட் பண்றதா இருந்ததுன்னா என்னிடம் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற சட்டத்தை பயன்படுத்தி இவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போய் தான் இவர் நோட்டீஸ் கொடுக்குறாரு. இந்த பிரச்சனை 2 பேருக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கப்ப டெல்லி கோர்ட்ல வந்து சரிகமா ஒரு வழக்கு போடுறாங்க. எங்கள்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு, தயாரிப்பாளர் எங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டெல்லியில கோர்ட்ல போட்டோன்னே டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு தடை கொடுக்குறாங்க. இவர் நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு தடை கொடுத்துட்டாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை கொடுத்தாங்க. இதை எதிர்த்து கண்டிப்பாக அவர் சுப்ரீம் கோர்ட் போவார், இனிமேல் வாதங்கள் நடக்கும். இதுதான் இந்த காப்பிரைட் இஷ்யூல நடந்த சம்பவம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூனால, இந்த ஆடியோ ரைட்ஸ் இஷ்யூனால தான் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஒன்னு மணிரத்னம், ஒன்னு இளையராஜா. ஆமா சார், இதை பத்தி பேசும்போது எல்லாருமே அதை பத்தி பேசி. ஆமா, அதாவது எப்படின்னா, தளபதினு ஒரு படம் தெரியும், அந்த படத்தினுடைய பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட்னு.
ஜிவி அந்த படத்தை தயாரிக்கிறார். ஜிவினா இளையராஜா மணிரத்னத்தினுடைய அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரன். ஜிவி ஃபிலிம்ஸ் வச்சிருந்தாங்க, அவர் தற்கொலை பண்ணிட்டார். அதுக்கு ஒரு பெரிய காரணங்கள் வேற. இது மணிரத்னத்துடைய உடன் பிறந்த அண்ணன், அவர் ஆடிட்டராக இருந்தவர். அவர் நிறைய காலங்கள் அந்த காலகட்டங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தளபதினு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு ரஜினி நடிக்கிறார், சோபா நடிக்கிறாங்க, மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு, ஜிவி தயாரிக்கிறாரு, இளையராஜா மியூசிக். ஒரு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டு பெரிய அளவில் ஹிட், எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல இருந்து தான் இளையராஜா மணிரத்னம் பிரிகிறாங்க. அந்த படத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை இவர் கேட்கிறாரு, HMV கேட்குறாங்க. சுப்பிரமணியம் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து ஜிவிட்ட சைன் பண்ண சொல்றாரு. இந்த மாதிரி இளையராஜா கேட்குறாங்க, நம்ம எப்பயும் போல வாங்குறதானா போடுங்கன்னா, இல்லை அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் லகரி கம்பெனிக்கு ஆடியோ நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு வேற அமௌண்ட் தர்றாங்க, அதிகமான அமௌண்ட் தர்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு இளையராஜாட்ட வந்துடுறாரு. இளையராஜா வந்துட்டு என்ன வாங்கிட்டியா சைன் பண்ணா, இல்லை இல்லை அவங்க சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க லகரியில் பேசுகிறாங்களாம், லகரி கேட்கக்கூடிய அமௌண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வர்றப்ப அப்போ 2 பேர் தரப்புலையும் ஒரு கான்வர்சேஷன் வந்து, அப்புறம் நம்ம காம்பவுண்டில் நீங்கள் திருப்பி படம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையே வர்றாங்க. பரவாயில்லன்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதாகி அதோடு அவங்களுடைய உறவு முறியுது. மௌனராகம், இதய கோயில், நாயகன் அப்படின்னு வரிசையாக பேக் டு பேக் பம்பர் ஹிட் கொடுத்த ஒரு காம்பினேஷன் இந்த விஷயத்தில் அப்படி உடையுது. அதுக்கு பிறகு அவங்க ஏஆர் ரஹ்மானை உருவாக்குறாங்க. அவங்க பிரிவுக்கும் காரணமே இந்த ஆடியோ இஷ்யூ தான். அதற்கு பிறகு சுப்பிரமணியமும் அவருக்குமே பிரச்சனை வந்து தனியா போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆடியோ ரைட்ஸினுடைய இஷ்யூ, இன்னைக்கு ஆடியோ ரைட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய இடங்கள்ல பணம் வருது. இப்ப பணம் நிறைய வர்றதுனால தயாரிப்பாளர், என் சேர்ந்து தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட 5-6 படம் பண்ணிருந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், உங்க படம்லாம் IPRSல இருக்கா சார்? இல்ல பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது வழியில அவங்க 5 படம் பண்ணிருக்காங்க, 5 படத்தையுமே நல்ல பாட்டு இருக்கு. அந்த பாட்டை இப்பயும் பயன்படுத்துறாங்க, படத்துல பயன்படுத்தினாலும் சரி, இல்ல தியேட்டர்ல பயன்படுத்தினாலும் சரி. 2001க்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து முழுவதுமாக எழுதி வாங்க. அழகி படம்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஆடி வச்சிருக்காரு. அவர்கிட்ட முழுவதுமாக வாங்கிடுறாங்க. முழுவதுமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா ரைட்ஸுமே எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. 2000க்கு பிறகு இளையராஜாவினுடைய அந்த இது கொஞ்சம் டவுன் ஆனப்ப அவர் ஆடியோ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்றதுல, இதுக்கிடையில HMVல இருந்து பிரிஞ்சு இளையராஜாவே ராஜான்னு ஒரு ஆடியோ கம்பெனி வச்சிருந்தார். அந்த விசிறி சாமியாருடைய படம் போட்டு ஒரு ராஜானே ஆடியோ வச்சிருந்தார். சிங்காரோட எல்லாம் அவர் தான் பண்ணார். அந்த காலகட்டங்களில் ஆடியோ ரைட்ஸ் அவரே ஓன் கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணிட்டு, இப்போ அந்த ஆடியோ ரைட்ஸ் பிரச்சனை தான் இந்த வரைக்கும் வந்து கோர்ட் வரைக்கும் போய் இப்போ ஒரு டிஜிட்டலாக பயன்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆடியோவில் ஒரு ஏதாச்சும் ஒரு படத்தில் சின்னதாக யூஸ் பண்ணாவே எல்லாருமே எல்லா படங்களும் அப்புறமாவும் நம்ம பார்க்க முடிஞ்சு இளையராஜா அவர்கள் வந்து இது பேசியிருப்பாரு, அதுக்காக வந்து ஸ்டே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கான ஒரு விஷயமே இப்படி ஒரு நடக்குதுன்றது வந்து அவர் பண்ணதான் இப்போ அவருக்கு சேர்ந்து வருது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து அவருக்கான முக்கியத்துவம் வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு, அவரும் பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரை யாரும் பாக்குறது இல்லையா அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு சில படங்களே அவர்கிட்ட போய் பெர்மிஷன் ப்ராப்பரா கேட்கறவங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்றாரு. சமயத்துல கூட ஒரு சின்ன படத்துக்கு பண்ணாங்க, அவருங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, அவர் ஓகேன்ட்டார். அப்போ அவர் என்ன சார், என்னுடைய படைப்புகளை நீங்க எடுத்து பயன்படுத்துறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் கேட்கணும்ல. பணம்ங்கிறது 2வது விஷயம், எனக்கான அங்கீகாரம் வேணும்ல. ஒரு கலைஞனுக்கு முக்கியமே அங்கீகாரம் தான். அது எனக்கு என்னைய இல்லாம நீங்க என்னுடைய படம், நான் போட்ட மியூசிக்கு நீங்க ஒருத்தர் 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிட்டு போறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லைங்கிறது அவங்களுக்கு வருத்தம் தானே. இப்ப கஸ்தூரிராஜா, இளையராஜா தனுஷோடைய அப்பா கஸ்தூரிராஜா ஓப்பனாவே சொல்லுவார், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு, அப்புறம் என்னுடைய பாட்டு 2-3 பாட்டு எடுத்து பயன்படுத்துறாங்க உட்படக்கலியில. அந்த டைரக்டருக்கே நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் போனை அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை பதிவு பண்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து அந்த மூத்த கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை எதிர்பார்க்கறாங்க. அடிப்படையாக எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன குறைஞ்சிட போறீங்க, நம்ம இன்னொரு வார்த்தை கேட்ப, நீ 15 கோடி 20 கோடி 10 கோடி சம்பளம் வாங்கிட்டு பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டர் இவங்க பாட்டு எடுத்தாலும் நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கறதுல என்ன இருக்கு? ஒரு மாலையை போட்டுட்டு உங்க பயன்படுத்திக்கிறோம் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது இவங்களுக்கு ஒரு ஈகம். நம்ம தான் காசு கொடுத்து வாங்குறோம், இவங்கள்ட்ட ஏன் போகணும்? அந்த சரிகமலை வாங்கிட்டோமே, காசு கொடுத்து தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிட்டோமே, இவர்கிட்ட ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு கேட்கறது, அது ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் ஆகி போகுது. அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாக்குறாங்க. அதுதான் இப்ப சிக்கலைங்க. ஓகே சார், இப்போ நான் சமீபத்துல வந்து நிறைய படங்கள்ல வந்து லியோல இருந்து நிறைய படங்கள்ல வந்து பழைய பாடல்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. வரக்கூடிய பாடல்கள் இப்போ எல்லைக்கே வரப்போது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் போட்ட அந்த 2016 போட்ட பாட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வருது.
இசையமைப்பாளர்கள் இப்ப புதுசா ஏன் நிறைய படங்கள் போடுறது இல்ல? நிறைய படங்கள் இப்ப நல்லா பார்க்கப்பட்டுச்சுன்ற படங்களே வந்து பாத்தீங்கன்னா பழைய பாடல்களை வச்சுதான் அது ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்ட் ஆகுறதா இருக்கட்டும் அப்படி இருந்துச்சு. புது பாடல்கள் அந்த கிரியேஷன்ல குறைஞ்சிருச்சா இல்ல அது வரமாட்டேங்குதா இல்ல எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஓகே. ஒரு ஒரு ஃபீல் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க. இளையராஜா பாட்டை இன்னைக்கு ஏன் பயன்படுத்துறாங்கன்னா ஒரு 3-4 ராகத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் போடுறாரு. அது சாமானியனுக்கு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கர்நாடகா சங்கீதத்தை நமக்கு கேட்க முடியாது, ராவா கேட்க முடியாது. அது வந்து ஒரு டிகாஷன் காஃபி மாதிரி, அப்படி டிகாஷன் குடிக்க முடியாது. ஆனா அது கூட சேர்ந்த பாலை சேர்த்து சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபிளேவர்ல ஒரு காஃபியா கொடுக்குறப்ப எல்லாருக்கும் முடியும். இளையராஜா அந்த வேலையை பண்ணாரு. ஒரிஜினலா ராவா இருக்கக்கூடிய அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய ராகங்களை எடுத்து இப்படி சாமானியனுக்கும் பாமரனுக்கும் புரியுற மாதிரியான இசைக்கருவிகளை வைத்து நீங்க அதை ஒரு பாடலா கொடுக்குறப்ப அது காலம் தான் நிக்குது. இவங்க அந்த பக்கமே போறது இல்லை. இவங்க அந்த பக்கமே போகாம ஆப்பிரிக்கன் பாட்டு, அரேபியன் பாட்டு, அப்படி இப்படின்னு ஏதாவது பழைய எங்கேயாவது கேட்குற பாட்டை எடுத்துட்டு வந்து அதை டெம்போவை மாற்றி அதை வந்து டியூனை மாற்றி முன்ன பின்ன மாற்றி அதை போட்டுறாங்க. அந்த பாடலுமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அந்த படம் வந்தப்போ நிற்கிது. அதுக்கு பிறகு நம்ம ரிப்பீட்டடாக கேட்கறதே இல்லையே. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வைதேகி காத்திருந்தால் கேட்குறோம், இதய கோயில் கேட்குறாங்க, 3ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க இந்த பாட்டை கேட்குறாங்க. அப்படின்னா அதுக்குள் ஏதோ ஒரு உயிர் இருக்கு, அது ஒன்றும் உயிர்த்து மறிச்சு போகாமல் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ உள்ள இசையமைப்பாளர்னா அந்த படத்துக்கு தேவையா அதை ஏதோ போட்டு அப்பப்போ தேத்தி விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட ஒரு சிக்கல் வருது. ரெண்டாவது எப்பவுமே இன்ஸ்பிரேஷன்ல பாட்டு போடுறது வாய்ப்பு இருக்கு. தேவா கிட்ட போறப்ப என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து சார் இந்த பாட்டு மாதிரி ஒன்று வேணும், இந்த பாட்டு மாதிரி ஒன்று வேணும், இந்த பாட்டு மாதிரி ஒண்ணுன்னா ஓகேன்ட்டு அதை முன்ன பின்ன போட்டு பார்த்து கொடுத்துருவாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதையவே போடுறாங்க. இன்ஸ்பிரேஷன்ல போடுறத வேற, அதையே போட்டு கையில கொடுத்துறது வந்து நீங்க எதுக்கு மியூசிக் டைரக்டர் தேவை? சவுண்ட் இன்ஜினியர் போதுமே, ஒரு டிஜே போதுமே, மிக்ஸ் பண்ணி 4 ட்ராக்கை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டிஜே போதுமே. நீங்க எதுக்கு மியூசிக் டைரக்டர் உட்காந்துருக்கீங்க? எதுக்கு 10 கோடி வாங்குறீங்க, 15 கோடி வாங்குறீங்க? ரீரெக்கார்டிங்லையும் சொதப்புறீங்க, பாடல்ல கம்போஸ் பண்றதையும் சொதப்புறீங்க. ஏதாவது 2 பாட்டு கிட்டானா போதும், உடனே எல்லா பேரும் திப்பு திப்பு அந்த பக்கம் போறது, அந்த படம் எழுந்து போச்சு உடனே திப்பு திப்பு இந்த பக்கம் வருது. அப்ப இது வந்து தயாரிப்பாளர் தான் மாத்தணும், டைரக்டர் தான் வந்து நம்ம கதைக்கு இந்த மியூசிக் டைரக்டர் தேவை. நீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணுங்கன்ற. நம்ம ஒரு வில்லேஜ் பேக்டர்ல ஒரு படம் பண்றோம், இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு சரியா இருப்பாரு, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா அவருக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு சின்ன பிசினஸ் இருக்குனால மொத்தமா அங்க போய் விடுறாங்க. இதுதான் இன்னைக்கு காலம் தான் நிக்காம இருக்கு. அப்ப இன்ஸ்பிரேஷன்ல போட்டதை தாண்டி இன்னைக்கு அதவே போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அதுதான் இப்ப சர்ச்சையாவும் இருக்கு. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ சினிமால நிறைய மாறிட்டே வருது சார். நம்ம ஒரு இன்டர்வியூல பேசும்போது தெரியுது சினிமால இவ்வளவு விஷயங்கள் மாறுதா, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியுது இது மூலமா. மிக்க நன்றி.